வெல்கம் டு டிஎன். நான் உங்கள் உமா. இந்த வீடியோ பத்தில நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா லாஜிக்கல் வென் டயக்ராம்ல பார்ட் 2 வீடியோ பார்க்க போறோம். ஓகேங்களா? சோ பார்ட் 1 வீடியோ ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு. அந்த வீடியோவோட லிங்க் பாத்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க. ஓகேங்களா? சோ அதுல என்ன சொல்லிருப்போம் அப்படின்னா லாஜிக்கல் வென் டயக்ராம் பொறுத்த வரைக்கும் ரெண்டு மாடல் இருக்குன்னு சொல்லிருப்போம். ஓகேங்களா? சோ மாடல் 1 பாத்தீங்க அப்படின்னா நமக்கு தெரிஞ்ச நல்லா பரிச்சயப்பட்ட ஒரு 4 இல்லனா 3 வார்த்தைகள் கொடுத்துட்டு அதுக்கான வென் வரைபடங்கள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஒரு வென் வரைபடம் கொடுத்துட்டு அதுக்கு உண்டான அந்த வார்த்தைகள் எது வந்து கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான மாடல் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? ஸோ அது வந்து கொஞ்சம் யோசிச்சு போடுற மாதிரி வரும். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம அதில் மாடல் 2 பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ மாடல் 2 பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான மாடல். ஓகேங்களா? ஸோ மாடல் 1 கொஞ்சம் யோசிச்சு போடுற மாதிரி வரும். மாடல் 2 பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷனை தெளிவாக படிச்சுட்டு என்ன இருக்குது அப்படிங்கிறது தெளிவாக பார்த்தாலே போதும். ஓகேங்களா? வேறு எதுவுமே நீங்கள் பண்ண வேண்டியதில்லை. ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஓகேங்களா? ஸோ அதில் என்ன மாதிரியெல்லாம் சம்ஸ் வரும், எப்படிலாம் நம்ம அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் இதோட கான்செப்ட் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும். ஓகேங்களா? பார்க்கலாமா? பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க. அனைத்து வடிவியல் வரைபடங்களிலும் இடம்பெறும் எண் எது? ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி முக்கோணம், செவ்வகம், வட்டம் 3 வடிவியல் கொடுத்துட்டாங்க இல்லையா? ஸோ இந்த வரைபடங்களில் எல்லாத்துலேயுமே இருக்க மாதிரி இருக்கிற நம்பர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ தெளிவாக என்ன பண்ணணும், அவங்க கேட்டிருக்க கொஸ்டின் என்ன அப்படிங்கிறத தெளிவாக படிச்சுக்கணும். என்ன கொடுத்துருக்காங்க, எல்லா வடிவியல் வரைபடங்களிலும் இருக்கிற மாதிரி ஒரு நம்பர், அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ பாருங்கள், இங்கே முக்கோணம் இருக்குது, செவ்வகம் இருக்குது, வட்டம் இருக்குது இல்லையா? ஸோ இது எல்லாத்துலேயுமே வர்ற மாதிரி என்ன நம்பர் இருக்குன்னு பார்க்கணும். பாருங்கள், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா செவ்வகத்தில் 6 இருக்கா, அதுக்கப்புறம் இது முக்கோணத்தில் வந்துடுதா, அதுக்கப்புறம் இது வட்டத்தில் வருது. பாருங்கள், இந்த ஷேப் இருக்கு இல்லையா, இந்த இடம் இருக்கு இல்லையா, இந்த பகுதி தான் பார்த்தீங்க அப்படின்னா 3லையுமே இருக்குது. பாருங்கள், வட்டத்துலேயும் இருக்குது, செவ்வகத்துலேயும் இருக்குது, இந்த முக்கோணத்துலேயும் இருக்குது. அப்போ ஆன்சர் என்ன, 4 தான் இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? அவங்க கேட்டிருக்க கொஸ்டின் என்ன அப்படிங்கிறது தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இதுதான் கொஸ்டின் அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்கணும். அதுக்கப்புறம் அவங்க கொடுத்துருக்க இந்த வரைபடங்களை தெளிவாக பார்க்கணும், அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ பாருங்கள், இந்த மாதிரி கேட்டாங்க அப்படின்னா எல்லாத்துலேயுமே இருக்க மாதிரி என்ன இருக்குது, 4 தான் இருக்குது. அப்போ 4 தான் ஆன்சர். ஓகேங்களா? ஒருவேளை முக்கோணத்தில் மட்டும் இருக்கிற மாதிரி வேற எதுலையுமே வராம முக்கோணத்துல மட்டும் இருக்கிற மாதிரி கேட்டாங்கன்னா என்ன எழுதணும், பாருங்க, இந்த 7 இந்த 1. ஓகேங்களா? அப்ப இந்த மாதிரி வரும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இல்ல செவ்வகத்துல மட்டும் இருக்க மாதிரி கேட்டாங்க அப்படின்னா இந்த தனியா இருக்கு இல்லையா, இது மட்டும் எழுதும். இல்ல வட்டத்துல மட்டும் அப்படின்னாங்கன்னா இந்த 8 வரும். ஓகேங்களா? ஸோ எந்த மாதிரி கொஸ்டின் கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க கொடுத்துருக்கதே தான். ஓகேங்களா? எல்லாமே கொடுத்துருப்பாங்க, அதை பார்த்து எழுதுறது மட்டும்தான் நமக்கு வேலை. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வரும். அடுத்து பாருங்க, என்ன கொடுத்துருக்காங்க, பாடகர் அல்லாத இந்திய தலைவர்களை எந்த பகுதி குறிக்கிறது? ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வேறு வேறு மாதிரி கொடுத்துட்டாங்க. இங்கே எல்லாமே வட்டம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு வட்டத்துக்கும் பேர் கொடுத்துட்டாங்க. பாருங்கள், இந்த வட்டம் வந்து இந்தியர்கள், இந்த வட்டம் தலைவர்கள், இந்த வட்டம் பாடகர்கள். ஓகேங்களா? ஸோ கொஸ்டின் என்ன அப்படிங்கிறத தெளிவாக படிக்கணும். பாருங்கள், பாடகர் அல்லாத இந்திய தலைவர்களை எந்த பகுதி குறிக்கிறது? அப்போ இந்திய தலைவர்கள் அப்படிங்கிறத இந்தியர்கள், தலைவர்கள் ரெண்டையும் மெர்ஜ் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? நார்மலாக நம்ம எப்படி போடுவோம், ஏ இன்டர்செக்ஷன் பி போடுவோம் இல்லையா, ரெண்டுலேயுமே காமனாக இருக்கிறது. இப்போ வந்து எப்படி இருக்கும் இல்லையா, வெண்படம் இப்படி இருக்கும், இது ஏ, இது பி, இது சின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஏ இன்டர்செக்ஷன் பின்னா என்ன அர்த்தம், ஏலையும் இருக்கும் பிலையும் இருக்கும், இந்த மாதிரி எடுப்போம் இல்லையா. ஸோ இந்த பகுதி தான். அப்போ இது இந்தியர்கள், இது தலைவர்கள் அப்படின்னா இந்த இடத்துல இருக்காங்க இல்லையா, இவங்க வந்து இந்திய தலைவர்கள். அவங்க வந்து இந்தியர்களாகவும் இருப்பாங்க, தலைவர்களாகவும் இருப்பாங்க. ஓகேங்களா? அப்படி கேட்டிருக்காங்களா. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, பாடகர் அல்லாத. ஓகேங்களா? அப்போ இந்த போர்ஷன் வரக்கூடாது. இது இருக்கு இல்லையா, இது ஃபுல்லாகவே வரக்கூடாது. இந்த இடம் இருக்கு இல்லையா, இது ஃபுல்லாகவே வரக்கூடாது. அப்போ எந்த போர்ஷன் மட்டும் வரும், இது மட்டும்தான் வரும். கரெக்டாக? இதில் மட்டும் எத்தனை பேர் இருக்காங்க பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்க, இது இந்தியர்கள், இது தலைவர்கள், இது வந்து பாடகர்கள். ஸோ பாடகர்கள் அல்லாத அப்படின்னாலே இந்த வட்டத்தில் இருக்க எதுவுமே வரக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இது ஃபுல்லாகவே போயிடும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்திய தலைவர்கள் ரெண்டையும் மெர்ஜ் பண்ணுற மாதிரி கேட்குறதால இந்த 2 தான் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன, 2. ஓகேங்களா? ஸோ எந்த ஆப்ஷனில் 2 வருதோ அதுதான் ஆன்சர். ஓகேங்களா? ஓகே, இது வந்து இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டால், ஒருவேளை இப்படி கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்திய தலைவர்கள் பாடகர்களாக எத்தனை பேர் இருப்பாங்க அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா 3மே மெர்ஜ் ஆகிற மாதிரி. ஓகேங்களா? ஸோ இந்த வட்டம் வரணும், இது வரணும், இது வரணும். பாருங்கள், இங்கே வரைகிறேன், இங்கே இருக்கு இல்லையா, 3 அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா இந்த இடம் மட்டும்தான் வரும். ஓகேங்களா? எல்லாமே வரணும். இந்த வட்டமும் இருக்குது, இந்த வட்டமும் இருக்குது, இந்த வட்டமும் இருக்குது. ஸோ இந்த இடத்துல என்ன இருக்குது, 3ன்னு இருக்கா, அப்போ 3 தான் ஆன்சர். ஓகேங்களா? நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த 2 கொஸ்டினுமே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சிம்பிளாக இருந்த கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ இது கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்கும்,
கொஞ்சம் நல்லா கவனிங்க. பாருங்கள், 4 வட்டம் கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு வட்டம் வரலாறு, இன்னொரு வட்டம் புவியியல், இன்னொரு வட்டம் அறிவியல், இன்னொரு வட்டம் கணிதம். ஓகேங்களா? ஸோ தெளிவாக பார்த்துக்கணும் அந்த வட்டத்துக்குள்ளே என்னென்ன நம்பர் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? இப்போ கொஸ்டின் பார்க்கலாம். பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்க? கொடுக்கப்பட்டுள்ள பாடங்களில் ஏதாவது 3 பாடங்களை படிக்கும் மாணவர்கள். ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம்? 3 வட்டம் இருந்தது. ஓகேங்களா? அதில் 3 அப்படின்னு கேட்டாலே நம்ம என்ன பண்ணிட்டோம்? இந்த இடம் அப்படின்னு சொல்லி எழுதணும். ஓகேங்களா? ஆனால் இதில் 4 வட்டம் இருக்குது. ஓகேங்களா? அப்போ 3 3ஆக கன்சிடர் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இந்த இடம் எங்கே வரும் அப்படின்னா, இப்போ பாருங்கள், இது கணிதம், வரலாறு, அதுக்கப்புறம் புவியியல். இந்த 3 வட்டத்தை மட்டும் எடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த போர்ஷன் இருக்கு இல்லையா, இது மட்டும் வரும். ஓகேங்களா? அதே மாதிரி வரலாறு, புவியியல், அறிவியல் எடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த போர்ஷன் வரும். ஓகேங்களா? இப்போ புவியியல், அறிவியல், கணிதம் எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த போர்ஷன் வந்துடும். அதுக்கப்புறம் அறிவியல், கணிதம், வரலாறு எடுத்திங்க அப்படின்னா இந்த போர்ஷன் வரும். ஓகேங்களா? அதாவது இப்போ 4 வட்டம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி இருக்குது அப்படின்னா இந்த இடம் வருது இல்லையா, இந்த இடம் மட்டும்தான் பார்த்தீங்க அப்படின்னா 3 பேர் சேர்ந்து எடுக்கிற மாதிரி வரும். ஓகேங்களா? அப்போ இந்த போர்ஷனில் இருக்க எல்லாத்தையும் கூட்டினா போதும். பாருங்கள் என்னென்ன இருக்குது? 13, 18, 18, 13. அவ்வளோதான். இதை கூட்டினா ஆன்சர். பாருங்கள், 10, 20, 30, 40. ஓகேங்களா? ப்ளஸ் 8, 16, 16, 6, 22. அப்போ 62 தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். புரியுதுங்களா? ஸோ அவங்க எண்ணிக்கை கேட்டிருக்கிறதால நம்ம அங்கே இருக்க எல்லாத்தையும் சேர்த்து கூட்டிக்கணும். ஓகேங்களா? நமக்கு தேவை என்னவோ அதை மட்டும் நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஸோ புரியுதுங்களா? ஸோ அந்த இடத்துல 3 பாடங்களை படிக்கும் மாணவர்கள், ஏதாவது 3 பாடம் அப்படிங்கிறதால இந்த இடத்துல 4 இருக்கிறதால 4ஐயும் நம்ம 3 எடுத்துட்டோம். ஓகேங்களா? ஒன்று கணிதம், வரலாறு, புவியியலாக இருக்கலாம், இல்லைன்னா வரலாறு, புவியியல், அறிவியலாக இருக்கலாம், இல்லைனா புவியியல், அறிவியல், கணிதமாக இருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா அறிவியல், கணிதம், வரலாறாக இருக்கலாம். எந்த 3 வேணால் இருக்கலாம். ஓகேங்களா? அவங்க மென்ஷன் பண்ணி இதுதான் கொடுத்துட்டாங்கன்னா அதை மட்டும் எடுக்கணும். இந்த இடத்துல ஏதாவது 3 பாடம் அப்படிங்கிறதால 4 இடத்துல வரும். ஓகேங்களா? ஸோ 3 பாடமாக வரும். ஸோ அதனால் என்ன பண்ணிக்கிட்டோம்? அந்த 4ஐயும் சேர்த்து கூட்டிக்கிட்டோம். ஓகேங்களா? ஸோ 4 ரவுண்டு கொடுத்துட்டு அதில் 3 கேட்டாங்க அப்படின்னா இந்த போர்ஷனை மட்டும் எடுத்துக்கணும், அதை மட்டும் கூட்டி எழுதிக்கணும். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். பாருங்கள், வரலாறு அல்லது கணிதம் அல்லது அறிவியல் பாடத்தை படிக்கும் மாணவர்களின் மொத்த எண்ணிக்கை. ஓகேங்களா? ஸோ என்ன கேட்குறாங்க? வரலாறு, கணிதம், அறிவியல், சென்டரில் அல்லது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நார்மலாக அல்லது அப்படின்னாலே நம்ம என்ன பண்ணுவோம்? ஏ யூனியன் பி அப்படின்னு போடுவோம். கரெக்டாக? ஸோ இப்போ வந்து 2 வட்டம் இருக்குது அப்படின்னா ஏ யூனியன் பினா என்ன அர்த்தம்? அந்த 2ஐயும் அப்படியே எடுத்துக்குவோம் இல்லையா, அதுக்குள்ளே இருக்கிறத அப்படியே எடுத்துக்குவோம். இதே ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படின்னா என்ன பண்ணுவோம்? அந்த சென்டராக இருக்கு இல்லையா, 2க்கும் காமனாக இருக்கிறத மட்டும் எடுத்தோம் அப்படின்னா அது ஏ இன்டர்செக்ஷன் பி. இப்போது அல்லது அப்படின்னு 3 வட்டம் கொடுத்துட்டு, ஓகேங்களா? ஸோ 3 வட்டம் கொடுத்துட்டு அல்லது கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவோம்? அந்த 3ல் இருக்க எல்லாத்தையுமே எடுத்துக்குவோம். கரெக்டாக? ஸோ அப்போ என்ன பண்ணணும்? எந்த 3 கொடுத்துருக்காங்களோ அந்த 3 வட்டத்துக்குள்ளே என்னென்ன நம்பர் இருக்கோ எல்லாத்தையும் கூட்டி போட்டுடணும். அவ்வளோதான். ஓகேங்களா? பாருங்கள் என்னென்ன சொல்லியிருக்காங்க? வரலாறு, கணிதம், அறிவியல். அப்போ இந்த வட்டம், இந்த வட்டம், இந்த வட்டம், அந்த வட்டத்துக்குள்ளே இருக்க எல்லா நம்பரையும் கூட்டிட்டா போதும். என்னென்ன நம்பர் வருதுன்னு பாருங்கள். வரலாறா 16, 14, 13, 12, அதுக்கப்புறம் 9, 18, 20, 18, 15, 13, 16, 19. ஓகேங்களா? பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12, 2 4 6 8 10 12. ஓகேங்களா? ஸோ அந்த 3 வட்டத்துக்குள்ளே இருக்க எல்லாத்தையுமே எடுத்துடணும். ஓகேங்களா? ஸோ தெளிவாக எந்தெந்த சப்ஜெக்ட் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. வரலாறு, கணிதம், அதுக்கப்புறம் அறிவியல். ஓகேங்களா? பாருங்கள் கூட்டலாமா? பாருங்கள் 16, 30. ஓகேங்களா? 30, 43, 53, அதுக்கப்புறம் 55, 64, 74, 82, 82, 102, 110, 120, அதுக்கப்புறம் 135. அதுக்கப்புறம் பாருங்கள் 13, 16, 29, ஒரு 19. இதெல்லாமே கூட்டலாமா? பாருங்கள் 9 9 18, 23 மீதி 2, 5 5 3 8. ஓகேங்களா? அப்போ 183 தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர், ஆப்ஷன் ஏ. புரியுதுங்களா? ஸோ அல்லது அப்படின்னாலே என்ன பண்ணிக்குவோம்? இந்த மாதிரி எடுத்துக்குவோம். கரெக்டாக? யூனியன் அப்படின்னு அர்த்தம், அதை அப்படியே எடுத்துக்குவோம். அப்போ எந்தெந்த சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்களோ அந்த சப்ஜெக்டில் இருக்க எல்லாத்தையுமே எடுத்து கூட்டிக்கிட்டோம் அப்படின்னா அதுதான் ஆன்சர். ஓகேங்களா?
ஓகே, அல்லதுன்னா என்ன, யூனியன். மற்றும் அப்படின்னா இன்டர்செக்ஷன். பாருங்க, வரலாறு மற்றும் புவியியல் பாடங்களை எடுத்துக்கொண்ட மாணவர்களின் எண்ணிக்கை. மற்றும் அப்படின்னா என்ன, இன்டர்செக்ஷன். அப்போ வரலாறு புவியியல் இந்த இதுக்கு மட்டும். ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த இடம் இருக்குன்னா இது மட்டும். பாருங்க, வரலாறு எங்கே இருக்கு, இந்த இடத்துல இருக்கு, புவியியல் இந்த இடத்துல இருக்கு. ஓகேங்களா, ஸோ இப்போ எந்த போர்ஷன் வரும், இந்த போர்ஷன் தான் வரும். கரெக்டா, இப்போ எப்படி இருக்குது, இந்த மாதிரி இருக்குது. கரெக்டா, ஸோ இந்த போர்ஷன் மட்டும் எடுக்கணும். இந்த போர்ஷன் எடுக்கும்போது இங்கே இருக்கு இல்லையா, இதை ஃபுல்லாகவே எடுத்துக்கணும். என்னென்ன நம்பர் இருக்கோ அப்படியே எடுத்துக்கணும். பாருங்கள் என்னென்ன இருக்குது, இங்கே எழுதுகிறேன் பாருங்கள். என்ன வருது, 13, 12, 20, 18. ஓகேங்களா, ஸோ இது எல்லாத்தையும் கூட்டணும். இது எல்லாத்தையும் கூட்டினா ஆன்சர். பாருங்கள் என்ன வருது, 25, 25, 45, 55, 55, 63. ஸோ ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஓகேங்களா, ஸோ மற்றும் அப்படின்னாலே அது ரெண்டுக்கும் காமனாக இருக்கிறத மட்டும் எடுக்கணும். ஸோ இந்த இடத்துல இந்த போர்ஷன் ஃபுல்லாகவே வந்துடும். ஓகேங்களா, ஸோ இதில் என்ன இருக்குது, 13, இதில் 13, இதில் 18, 20, 12. இது எல்லாத்தையும் கூட்டணும் அப்படின்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், விச் சப்ஜெக்ட் வாஸ் டேக்கன் பை த லார்ஜஸ்ட் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேங்களா, அப்போ இருக்கிறதுலையே அதிக நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எந்த சப்ஜெக்ட் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேங்களா, அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே மொத்தமாக எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது தெரியணும். அப்போ ஒவ்வொரு வட்டம், இந்த வட்டம் இருக்கு இல்லையா, இந்த ஒரு வட்டம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வரலாறு. அப்போ வரலாறில் மொத்தமாக எத்தனை பேர் எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் புவியியல், புவியியல்னா இந்த ஒரு வட்டம் ஃபுல்லாக, அப்போ அந்த புவியியலில் ஃபுல்லாக எத்தனை பேர் எடுத்திருக்காங்க. சயின்ஸ் அப்படின்னா இந்த ஃபுல்லாக, அப்போ சயின்ஸில் எத்தனை பேர் எடுத்திருக்காங்க. கணிதம்னா இது ஃபுல்லாக, அப்போ கணிதத்தில் எத்தனை பேர் எடுத்திருக்காங்க. எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணதுக்கப்புறம் எது அதிக நம்பர் வருதோ அதுதான் ஆன்சர். ஓகேங்களா, ஸோ பார்க்கலாமா, பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த வட்டம். ஓகேங்களா, 16, 30, 30, 42, 55. ஓகேங்களா, 55, 75, 18, 18, 36. கூட்டினா என்ன வரும், 11 மீதி 1, 111 பேர் ஹிஸ்ட்ரி எடுத்திருக்காங்க. ஓகேங்களா, ஸோ வரலாறு 111 பேர் எடுத்திருக்காங்க. இப்போ புவியியல் பார்க்கலாம். பாருங்கள் இந்த வட்டம், பாருங்கள் என்ன வருது, 13. இப்போ இதையும் சேர்த்து எடுத்துக்கணும். இந்த வட்டம் தான் நம்ம எடுக்க போகிறோம். ஓகேங்களா, இது வந்து புவியியலில் இருக்குது, அதுக்கப்புறம் மேக்ஸில் இருக்குன்னு அதை விட்டுட்டு எடுக்கக்கூடாது. அந்த வட்டம் ஃபுல்லாகவே நம்ம எடுக்கணும். பாருங்கள் 13, 25, 45, 45, 58. ஓகேங்களா, 58. அதுக்கப்புறம் 18, 16 என்ன வரும், 34, ஒரு 9. கூட்டணும் அப்படின்னா 17, 21 மீதி 2, 5, 5, 10. அப்போ 101 பேர் பார்த்தீங்க அப்படின்னா புவியியல் எடுத்திருக்காங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் சயின்ஸ், அறிவியல் பாருங்கள் இந்த வட்டம் ஃபுல்லாக, இந்த வட்டம் என்ன வரும் பாருங்கள், 18, 36, 56, 56, 61, 71, 81, 84, 84, 94, 100, 119. அப்போ சயின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 119 பேர் எடுத்திருக்காங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் மேக்ஸ், மேக்ஸ் பாருங்கள் இந்த வட்டம் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா 9. இது பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஒரு 24, 24, 32, 42, 46, 56, 56, 76, ஒரு 26. 12 மீதி 1, 102. அப்போ 102 பேர் மேக்ஸ் எடுத்திருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இருக்கிறதுலையே எது அதிகமாக வருது பாருங்கள், சயின்ஸ் தான் 119 பேர் எடுத்திருக்காங்க. அப்போ அறிவியல் தான் ஆன்சர், ஆப்ஷன் பி சயின்ஸ். ஓகேங்களா, ஸோ அவ்வளோதான். அவங்க எந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன்லேருந்து நம்ம எடுத்து எழுதணும். ஓகேங்களா, ஸோ இதுக்கு முன்னாடி கொஸ்டின் 2 கொஸ்டினுமே பார்த்தீங்க அப்படின்னா பார்த்த உடனே அப்படியே எழுதுகிற மாதிரி இருந்தது. இது வந்து கூட்டி எழுதுகிற மாதிரி வருது. அந்த கூட்டி எழுதுறதும் எந்த மாதிரி எடுத்து எழுதணும் அப்படிங்கிறத தெளிவாக கவனிச்சுட்டு தான் நம்ம எழுதணும். ஓகேங்களா, ஸோ அல்லதுன்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா அது வந்து யூனியன், அப்போ இருக்கிற எல்லாத்தையும் அப்படியே எடுத்துக்கணும். அப்புறம் மற்றும் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ரெண்டுக்கும் காமனாக இருக்கிறத எடுத்து எழுதணும். ஓகேங்களா, உங்களுக்கு வெண்படம் தெரிஞ்சிருந்தது அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். ஓகேங்களா, ஸோ அல்லது அப்படின்னா யூனியன், அப்போ அந்த ரெண்டையும் சேர்த்துக்குவோம். ஓகேங்களா, அதுக்கப்புறம் இன்டர்செக்ஷன், மற்றும் அப்படின்னா இன்டர்செக்ஷன், அது வந்து காமனாக இருக்கிறத மட்டும் எடுத்துக்குவோம். ஓகேங்களா, ஸோ அவ்வளோதான். இது மட்டும் தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னா மறுபடியும் ஒரு டைம் பொறுமையாக பாருங்கள், உங்களுக்கு தெளிவாக புரியும். ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்கள், இப்படியும் கொஸ்டின் கேட்கலாம். ஓகேங்களா, ஸோ இதுக்கு முன்னாடி கொடுத்ததுலேருந்து இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். பாருங்கள் இங்கே கொடுத்துட்டாங்க இல்லையா, அந்த சர்க்கிள் பார்த்தீங்க அப்படின்னா வட்டம் ஃப்ரெஞ்சு பேசுகிறவங்கள குறிக்குது. ஓகேங்களா, சதுரம்
ஆங்கிலம் பேசுகிறவங்கள குறிக்குது. ஓகேங்களா? ஸோ செவ்வகம் ஜெர்மன் பேசுகிறவங்கள குறிக்குது, முக்கோணம் ஹிந்தி பேசுகிறவங்கள குறிக்குது. ஓகேங்களா? ஸோ எது யாரை குறிக்குது அப்படிங்கிறத தெளிவாக கவனிச்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ கொஸ்டின் பாருங்கள், மேலே உள்ள படத்தில் கீழே உள்ள எந்த வாக்கியம் சரி? ஓகேங்களா? ஸோ ரெண்டுமே சேம் கொஸ்டின் தான், உங்களுக்கு ஆப்ஷன் மட்டும் வேறு வேறு மாதிரி இருக்கும். பாருங்கள், பிரெஞ்சு பேசும் அனைவரும் ஜெர்மன் பேசுகிறார்கள். பிரெஞ்சு எங்கே இருக்காங்க? இங்கே இருக்காங்க. இந்த வட்டம் தான் பிரெஞ்சு. ஓகேங்களா? ஸோ பிரெஞ்சு பேசுகிற எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா ஜெர்மன் பேசுகிறார்கள். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஜெர்மன் இங்கே இருக்குது. ஓகேங்களா? ஸோ சர்க்கிளுக்கும் இந்த செவ்வகத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. ஓகேங்களா? அப்போது இது வந்து வராது. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் ஏ வராது. அடுத்து பாருங்கள், பிரெஞ்சு பேசும் அனைவரும் ஆங்கிலம் பேசுகிறார்கள். பிரெஞ்சு இங்கே இருக்கா, ஆங்கிலம் இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. எல்லாருமே ஆங்கிலம் பேசுகிறாங்களான்னா கிடையாது, சில பேர் தான். இந்த இடம் இருக்கு இல்லையா, ஸோ சில பேர் தான் ஆங்கிலம் பேசுகிறாங்க. ஸோ இந்த இடத்துல அனைவரும்னு கொடுத்ததால இதுவும் வராது. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், ஜெர்மன் பேசும் அனைவரும் ஆங்கிலம் மற்றும் ஹிந்தி பேசுவார்கள். ஓகேங்களா? ஸோ ஜெர்மன் எங்கே இருக்குது? இந்த இடத்துல இருக்குது. ஆங்கிலம் பார்த்தீங்க அப்படின்னா இது. ஓகேங்களா? ஸோ ஆங்கிலம் மற்றும் அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க, ஹிந்தி பேசுவார்கள். ஹிந்தி இங்கே இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த முக்கோணம் தான் இது இங்கே இருக்குது. ஓகேங்களா? ஸோ எல்லாருமே அனைவரும் அப்படின்னு சொல்ல முடியாது, சில பேர் தான். ஓகேங்களா? ஸோ சில பேர் ஹிந்தி பேசுவாங்க, சில பேர் இங்கிலீஷ் பேசுவாங்க. ஓகேங்களா? ஸோ அனைவரும்னு வந்ததால் இதுவும் வராது. அடுத்து பாருங்கள், ஃப்ரெஞ்சு பேசும் அனைவரும் ஹிந்தியும் பேசுவார்கள். ஓகேங்களா? ஸோ ஃப்ரெஞ்சு அப்படிங்கிறது என்ன, இந்த இடம் தான். ஓகேங்களா? ஸோ இது இந்த முக்கோணத்துக்குள்ளே தான் இருக்குது. கரெக்டாக முக்கோணம் தான் ஹிந்தி பேசுகிறவங்க அப்படின்னா அப்போது இங்கே ஃப்ரெஞ்சு பேசுகிற எல்லாருமே ஹிந்தியும் பேசுவாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன தான் கரெக்டு, ஆப்ஷன் டி தான் கரெக்ட். ஓகேங்களா? ஸோ இதை தெளிவாக பார்த்துட்டு இங்கே என்ன ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்களோ அதுக்கு அது செட் ஆகுதான்னு பாருங்கள், எது கரெக்டாக இருக்கோ அதுதான். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல அனைவரும்னு கொடுத்ததால இது ரெண்டும் வரல. ஓகேங்களா? ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பியும் சியும் வரல, ஏன்னா சில பேர் தான். ஓகேங்களா? இந்த இடத்துல யாருமே பேச மாட்டாங்க. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், சிலரால் 4 மொழியும் பேச முடியும். ஓகேங்களா? அந்த மாதிரி கிடையவே கிடையாது. ஓகேங்களா? ஸோ ஒருவேளை ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி இருந்து இப்படி வந்திருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த போர்ஷன் இருக்கு இல்லையா, இந்த போர்ஷன் உங்களுக்கு 4 பேரும் பேசுகிற மாதிரி வரும். ஓகேங்களா? ஆனால் இந்த இடத்துல எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? ஸோ 3, 2 தான் லிங்க் ஆகிருக்கே தவிர 4 லிங்க் ஆகலை. அப்போ 4 மொழியும் யாராலையுமே பேச முடியாது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஜெர்மன் பேசும் சிலரால் ஹிந்தி அல்லது ஆங்கிலம் பேச முடியும். ஓகேங்களா? ஸோ ஜெர்மன் எங்கே இருக்காங்க, இங்கே இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஜெர்மன் பேசும் சிலரால் ஹிந்தி, அப்படி இல்லை அப்படின்னா ஆங்கிலம் பேச முடியும். கரெக்டாக? ஸோ சிலரால் அப்படின்னு சொன்னதால் இது கரெக்ட். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் பி கரெக்ட். மற்றதெல்லாமே பார்ப்போம். பாருங்கள், ஆங்கிலம் பேசும் சிலரால் அனைத்து மொழிகளையும் பேச முடியாது. ஓகேங்களா? ஸோ இந்த போர்ஷன் தான் இங்கிலீஷ் இல்லையா, ஸோ ஆங்கிலம் பேசும் சிலரால். ஓகேங்களா? பாருங்கள், ஜெர்மன் பேசலாம் சில பேர், அப்படி இல்லை அப்படின்னா இதுதான் ஹிந்தி இல்லையா, ஸோ இந்த போர்ஷன் ஹிந்தி பேசலாம், இங்கே ஃப்ரெண்ட்ஸ் இருக்கவங்க பேசலாம். ஓகேங்களா? அப்போ சிலரால் எல்லா மொழியையும் பேச முடியும். ஓகேங்களா? இந்த இடத்துல அனைத்து மொழிகளையும் பேச முடியாதுன்னு இருக்கு. ஓகேங்களா? அப்போ இது வராது. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், ஹிந்தி பேசும் அனைவரும் ஃப்ரெண்ட்ஸ் பேசுவார்கள். ஓகேங்களா? ஸோ ஹிந்தி பார்த்தீங்க அப்படின்னா அந்த முக்கோணம் வட்டம் வந்து முக்கோணத்துக்குள்ளே தான் இருக்குது. எப்படி இருந்திருக்கணும், ஃப்ரெஞ்சு பேசுகிறவங்க எல்லாருமே ஹிந்தி பேசுவார்கள் அப்படின்னு இருந்திருக்கணும். இந்த இடத்துல மாற்றிருக்கு, ஏன்னா முக்கோணம் வட்டத்துக்குள்ளே இல்லை, வட்டம் தான் முக்கோணத்துக்குள்ளே இருக்குது. அப்போ எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரெஞ்சு பேச மாட்டாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஆனால் ஜெர்மன் பேச முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் லைனே தப்பு தான். ஓகேங்களா? அப்போ இதுவும் வராது. ஸோ ஆப்ஷன் பி மட்டும்தான் வரும். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியும் கொஸ்டின் உங்களுக்கு கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க, இந்த டைப்லேயும் உங்களுக்கு கொஸ்டின் வரலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் உங்களுக்கு 2 கொஸ்டின் வியூ ஆகும். ஓகேங்களா? ஸோ அந்த படத்தை தெளிவாக பார்த்துக்கோங்க, அந்த 2 கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன வருது அப்படிங்கிறத ஆப்ஷனை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? அவ்வளோதான். பார்த்தீங்க அப்படின்னா லாஜிக்கல் வென் டயக்ராம்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா 2 மாடல் இருக்குன்னு சொன்னோம். ஃபர்ஸ்ட் மாடல் பார்ட் 1ல் பார்த்தாச்சு, செகண்ட் மாடல் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி பார்த்தாச்சு. ஓகேங்களா? ஸோ இதோட பார்த்தீங்க அப்படின்னா லாஜிக்கல் வென் டயக்ராம்ஸ் அப்படிங்கிற டாபிக் முடியுது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்லேருந்து வேறு டாபிக் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம கிளாஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நம்மளோட உமா டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ் அப்படிங்கிற சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்மளோட சேனலை ஷேர் பண்ணி விடுங்க. ஓகேங்களா? ஸோ இந்த கிளாஸ் எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.